எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி தலைமையில் மன்னாரில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் மன்னார் மாவட்ட பிரஜைகள் குழு, பொது அமைப்புகளின் தலைவர்கள், பங்கு தந்தையர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். எதிர்பார்ப்புள்ள அரசாங்கமாக இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளோம். அந்த வகையில் இந்த பகுதியில் மக்களுக்கு கிடைத்துள்ள வளமே காற்றாலை மின்சக்தி வளமாகும். அதன்படி எவ்வாறு அதிகளவான சக்தியை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஆராய்வினை மேற்கொண்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலேயே இடங்களை தெரிவு செய்கின்றோம். அவ்வாறில்லாமல் அனைத்து இடங்களிலும் இதனை நாம் மேற்கொள்வதில்லை. ஏனென்றால் அரசாங்கமாக மக்களுக்கு குறைந்த விலையில் பயனை பெற்றுக்கொள்வதற்கான தேவை உள்ளது. அதன்படி நாட்டில் உள்ள சட்ட திட்டங்களுக்கு அமையவே நாம் செயற்படுகின்றோம். இத்தொடர்பில் மக்களுக்கு நன்மை கிடைக்குமா இல்லையா என்பது தொடர்பில் ஆராய்ந்து செயற்பட முடியும். அது தொடர்பில் நான் முன்னிற்பேன். இருப்பினும் எதிர்வரும் காலத்தில் கொள்கையுடன் உடன்பட்டே செல்வோம். அதனை செய்ய முடியாது என கூற முடியாது. ஏனென்றால் அது மக்களின் வளமாகும். இது அனைவருக்கும் பயன்படக்கூடிய வளம் என்பதால் அதனை கவனமாக பயன்படுத்த வேண்டும். උදේලගෙන්නේ මේ වගේ සම්පත් වලින් තමයි අපි මේක රැක ගන්න ඕනේ.